களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரமாக அமைந்திருக்கிறது. அந்த நேரம் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமாக, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக, நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நாளும் கூட நாம் கடந்து வருகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக. கடந்த வாரத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வருகை குறித்து மாரநாதா என்கிற நிலையிலே ஒரு வாரம் தியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதா தொலைக்காட்சியிலே கொடுத்திருந்தார்கள். ஆண்டுடைய வருகை குறித்து மாரநாதா நிலையிலே தியானம் கொடுத்திருந்தார்கள். மிக அருமையாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, கேட்டிருப்பீங்க, பயனுள்ளதாக இருக்கு. கடவுள் இந்த மாதா தொலைக்காட்சி ஆண்டவர் தானே நியமித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அவருக்கே எல்லா மகிமையும். மக்களுக்கு இறைவசன வார்த்தைகள் போக வேண்டும் என்பது அவருடைய திருவிழம். அதனால்தான் ஆண்டவர் தெய்வீக திருவிழத்தின்படி நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கல. ஆண்டுடைய வார்த்தை அவ்வளவாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கி கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீ தகுதி ஆக்குவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கி கொள்ள தேவரித்தானே கிருபை பண்ணும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே ஆண்டுடைய வருகை குறித்து அதிகமாக நாம் பார்த்தோம். கிறிஸ்துமஸ் பிறப்பு நாட்களை வைத்துக்கும் எல்லாம் வார்த்தை கொடுக்கப்பட்டது. எனவே 4 நாட்களிலே தூயான் உணர்த்துகிறதுனாலே வாழ்வளிப்பது இறைவார்த்தை, நிலை வாழ்வு அளிப்பது இறைவார்த்தை என்கிற ஒரு நிலையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தூயாவின் உணர்த்துகிறதுனாலே பேதுரு இயேசு ஆண்டவர் பார்க்குறாண்டுக்கு எல்லாம் போயிடுறாங்க. பேதுரு அங்கே நிற்கிறாரு. பேதுருக்கு சொல்றாரு, ஆண்டவர் இயேசுகிறதுன்னு சொல்றாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 68வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிற வார்த்தை அருமையான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அது நமக்கு மிகவும் பயனுள்ள வார்த்தைகளாக அமையும். நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பாருங்க, நிலை வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள், நிலை வாழ்வு. இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் மறுமையிலே நிலை வாழ்வு பெறுவதற்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானையா இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம் இம்மையிலே இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் மறுமையிலே நாம் கடந்து போவதற்கும் அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நிலை வாழ்வுன்னு பார்க்கிற பொழுது, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் என்று பார்க்கிற பொழுது, என் அன்பானவர்களே, இதை குறித்து நாம் சொல்லப்போனால் நிலை வாழ்வு அளிப்பது நிறைய கருத்துக்களை இருக்கிறது.
தலைப்பு பார்த்தா நிறைய அந்த நிலை வாழ்வு என்று சொல்கிற பொழுது வார்த்தைகளை பற்றி பேசுகிற பொழுது நிறைய இருக்கிறது. ஆனாலும் தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இறை வார்த்தை மீட்பு கிடைக்கிறது. இரண்டாவது, இறை வார்த்தை பரிசுத்தம், அதாவது தூய்மை கொடுக்கிறது. இறை வார்த்தை ஒரு ஜெப காரியங்களிலே கண்டு செயல்படுகிறது. இறை வார்த்தை இருக்கிற பொழுது அங்கே ஜெபங்கள் கேட்கப்படுதான் இருக்கிறதுக்காக இந்த 3 கருத்துக்களை நான் கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை மீட்பு கழிப்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பார்க்கணும் பிரியமானவர்களே, மீட்பு என்பது பார்க்கிற பொழுது பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசனுடைய உபதிரத்திலிருந்து, கவலை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கொடுப்பது இறை வார்த்தை என்று பார்க்கிற பொழுது தயவுசெய்து நம்ம சிந்திக்கணும். யாக்கோப் தன் திருமுகத்திலே முதலதிகாரத்திலே 21வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். யாக்கோப் தன் திருமுகத்திலே முதலதிகாரத்திலே 21வது வசனம் குறிப்பிடுகிறார். எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் எதிர்த்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அதுவே உங்களை மீட்க வல்லது. எது? இறை வார்த்தை தான். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு மீட்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, மீட்க வல்லது. அந்த பாவத்திலிருந்து, பாவத்தை அடிமதி பிசாசுடைய உபதிரத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுக்கிறது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை மீட்பளிப்பதை நீங்களும் நானும் உணர்கிறோமோ இல்லையோ, பொல்லாத பிசாசானவன் தெளிவாக அறிந்திருக்கிறான். நான் என் ஊழியத்தின் பாதையிலே அதை நிறைய அனுபவித்து கிடக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவருடைய ஓமை குறித்து சொல்லியிருப்பார். விதைக்கிற ஓமை சொல்லியிருப்பார். விதைகள் விதைக்கப்படுகிறது. சில விதைகள் வழியோரம் விழுகின்றது, சில விதைகள் கற்பாறை மேலே விழுகிறது, சில விதைகள் முட்புதரிலே விழுகிறது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகிறது என்று. அந்த வழிபோரம் விதைக்கிற அந்த விதை என்பது இறை வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இறைவார்த்தை என்பது விதை என்பது இறைவார்த்தை குறிப்பிடுகிறார். நீங்க பார்க்கணும் பிரியமானவர்களே, லூகாஸ் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை எடுத்து நீங்க தயவு செய்து படிச்சு பாருங்க. பிசாசானவன் என்ன செய்கிறான் என்பது நமக்கு தெரியும். வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அழகை வந்து அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையை எடுத்து விடுகிறது. இல்லையா? என்ன பார்க்கணும்? அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகையானவன் வந்து அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துட்டு போயிடுவானா? என்ன கருத்துக்களை பார்க்கணும் பிரியமானவர்களே. பிசாசுக்கு இதுதான் இறைவசன வார்த்தையை கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது என்பதுதான். அது ஏன்னா மீட்படைஞ்சிருவாங்க. மீட்படையாம அப்படியே கட்டி வச்சிருக்கணும், செயலை சிறைப்படுத்தி வச்சிருக்கணும் தான் பிசாசுடைய எண்ணம். தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். பிசாசு அங்கே விட்டு படிக்க இருக்கும். நீங்க இது மாத்திரமல்ல, நீங்க அந்த இறைவசன வார்த்தை மீட்பளிக்காத நிலையில பிசாசு எப்படி எடுத்து போறாம மாத்திரமல்ல, நீங்க சொல்லணும். சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு அருத்தந்தை செய்தி இறைச்செய்தி கொடுத்துட்டு இருந்தார். திருப்பலைவில் மாதா தொலைக்காட்சியில் தான் இறைச்செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அவரு ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு திருப்பா வந்துருச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையான நிகழ்ச்சி. எப்படி? அவர் திருப்பலியை நிறைவேற்றுகிற பொழுது கணவன் மனைவி வந்து முன்னாடி சீட்டில் உட்காருவாங்களா, முன்னாடி பெஞ்சில் உட்காருவாங்களா, கணவன் மனைவி உட்காந்துருப்பாங்களா. பாதிரி எப்போ பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரோ அப்போ அந்த கணவன் எழுந்து வெளியே போயிடுவாரா. இப்படிவே இருந்திருக்குது.
அவர் பார்த்த பங்கு பாதர் தானே. அவர் பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட, ஏம்மா இந்த மாதிரி அவர் வராரு பிரசங்கம் கேட்க பண்ணும்போது அவருக்கு விழி எழுந்து போயிடறாருமா, ஏமான் இருக்கு. ஃபாதர் அவர் பிரசங்கம் வச்சா உடனே தூக்கம் வந்துடும் ஃபாதர், அதனால தான் அவருக்கு எழுந்து வெளியே போறாரு. எப்படி இருந்திருக்கு நீ கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? எனக்கு அப்படி இருக்கு. இதை நான் சொல்லுகிறேன் என்றால் பைபிள்ல இறைவசன வார்த்தையை கேட்கக்கூடாது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்பதை தான் பிசாசன் செய்கிறான். எடுத்து படிச்சு பாருங்கன்னா பாருங்க, 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்தை படித்து பாருங்க. முதல்ல 3வது வசனத்தை படிச்சு கொண்டு வாங்க, 4 படிக்கலாம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அறிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் அழைக்கப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி அழிவுறுவதற்கே. தப்பா நினைக்கூடாது இல்லை, யாருக்கு? அழிஞ்சு போறோம், அழிவுறுவதற்கே அன்றி வேற யாருக்கு இருக்கு. அங்க பிசாசானவன் பயங்கரமான திரும்ப காரியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அழிவுருக்கு என்று வேறு யாருக்கும் மறைக்கப்பட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த 4வது வசனத்தை நீ படிச்சனாக்க அதுல புனித பவுல் கொரிந்தியர்களை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதவரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் ஆட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. ஆண்டுடைய வார்த்தைகள் நற்செய்தியை காண முடிவதில்லை. இவ்வுலகத்தின் தெய்வம் யாரு? பொல்லாத பிசாசானவன், அழகையானவன். அந்த அழகையானவன் அந்த நற்செய்தி, அதாவது தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டான். நம்பிக்கை கொண்டிராதோரின், அழிந்து போகிறவர்களை கருத்து பார்க்கணும். என் அன்பானவர்களை நற்செய்தி ஒளி காணக்கூடாதபடி அந்த பிசாசு அங்கே வேலை செய்கிறான். எப்படி இந்த நாளிலும் பிரியமானவர்களே, மீட்பளிக்கின்ற இறைவசன வார்த்தைகளை மக்கள் கேட்க கூடாதபடியும் செய்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் தெளிந்த மனத்தோடு கொண்டு இருக்கணும். இதை என்ன கடவுளுடைய தூய ஆவியானவர் இதை சொல்லுடான்னு சொல்றாரு. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறேன், இந்த தெய்வீக நான் சொல்றது கற்பனையாகவோ கதையாகவோ கட்டுரையாகவோ அல்ல, மாறாக தெய்வீக திருவிழுத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற, கடவுளுடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களை உங்களோடு சொல்லுகின்றேன். பார்க்கணும். உள்ளத்துல மீட்பு பெறாத இறைவார்த்தை அவள் நம்பி மீட்பு பெறாதவர் அழகை தூக்கிட்டு போயிடுவானா? இங்கே சிலருக்கு அவர்கள் கண்கள் காணாமல் அந்த வார்த்தை கேட்க கூடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி விடுகிறான் சிலது. இது மாத்திரம் அல்ல, நான் சொல்லணும், துயா உணர்த்துறார் சொல்லு. 2 தெசலோனிக்க புத்தகத்தில் எடுத்து 2ஆம் அதிகாரத்தில் 10வது 10வது வசனம் படி பாருங்க. அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்க வைப்பார். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். பாருங்க, அழிந்து போகிறவர்களை முன்னும் பார்த்தா அழிந்து போகிறவங்கள, இப்ப சொல்லப்படுது அழிந்து போகிறவர்களை. ஏன் இங்கே சொல்லுங்க, அழிவு முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான்னு சொல்லுது. முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான்னு சொல்லுது. அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். உண்மை என்றால் இறைவார்த்தை. அந்த வார்த்தை மறு உருவான இயேசு உண்மை, அப்படியே பார்க்கணும். அப்போ உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். என் அன்பானவர்களே, நான் சொல்லு, இறைவசன வார்த்தை அழிந்து போகிறவர்களுக்காக மாட்டாங்க, ஆர்வம் காட்ட மாட்டாங்க. பிசாசு எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? ஆர்வம் காட்ட மாட்டாங்க. என்ன அதுக்கு வசனத்துக்கு மேலே நீ படிச்சு குறிச்சு வச்சுக்க, அப்புறம் படிச்சு பாருங்க. அவன் சாத்தான் ஆற்றலான வருவான், எல்லா விதமான போலியான அருகடைகளும் செய்வான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இது இறைவாசனுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி அவன் தீங்கிழைப்பார். என்னை தங்களை மீட்கவல்ல உண்மையின் பால் இறைவசன வார்த்தையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தான்னு சொல்லுது. 10வது வசனம் தானே. அப்படியே நீ 11, 12 படிச்சுனாக்க, என் அன்பானவர்களே, இப்படி அழிஞ்சு போற சொன்ன இல்லைங்களா? அந்த 12வது வசனத்தை கீழ் விட்டால் படிச்சு பாருங்க. அந்த 12வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது? இவ்வாறு உண்மையை பற்றிக் கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர்.
அனைவரும் தீர்ப்புக்குள்ளாவர். நன்மை இறைவசன வார்த்தையை நம்பி மீட்பராக அப்படி என்று எல்லா மனிதரும் தீர்ப்புக்குள்ளாவன்ட்டு இல்லைங்களா? உண்மையை பற்றி கொண்டு இறை வார்த்தையை பற்றி கொண்டு பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அழிந்து போகளையும் அங்கே ஏமாத்தி தீர்ப்புக்கு உண்டாகுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரமே இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே இறைவசன வார்த்தையை எடுக்க நாம் ஆயத்தப்படுவோம். வருகின்ற 2021 ஆண்டு இறைவசன வார்த்தையின் வழியாக நாம் வாழ்வு பெறுவோம், நிலை வாழ்வு பெற வேண்டும். இன்னைக்கு நீங்க ஆண்டு அந்த வார்த்தை மனூறு கடவுள் எப்படி ஒன்று ஆண்டுக்கும் அந்த வார்த்தை நான் சொல்ல இந்த உண்மையை இறைவசன வார்த்தையை கண்டு எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டுமாம். புனித பவுலடிகள் 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்வார். அண்ணா ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை மாதா தொலைக்காட்சியிலே பிரசங்கம் கொடுக்கிற பொழுது அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை தான் நான் அதை காமனாக சொல்லுவேன். ஆனால் இப்போ எடுத்து நீ படிச்சு பாருங்க என்ன சொல்லுது. 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் அது படிச்சு பாருங்க என்ன சொல்லுது. எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். எல்லா மக்களும் உண்மையை இறைவசன வார்த்தையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் விரும்புகிறார். இதில் வார்த்தையெல்லாம் யாருடைய வார்த்தை? ஆண்டவர் மீட்பராக இயேசு கிறிஸ்து வார்த்தை மனு உருவானார். அந்த வார்த்தை மீட்பளிக்கிறது. அந்த இயேசு மீட்பளிக்கிறார். பார்க்கணும், வார்த்தை தான் மீட்பளிக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை மனு உருவான இயேசு தான் மீட்பளிக்கிறார் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது. திருத்துதர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாங்கள் படிச்சு அந்த வசன வார்த்தை பார்க்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவராலன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இவராலன்றி வேற ஒருத்தராலும் மீட்பு இல்லை. நாமெல்லாம் மீட்பு பெறுமாறு அவருடைய பெயர் தர வேற ஒரு பெயர் கொடுக்கப்படவில்லை என்று திருத்தர் பணி 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை மனு உருவான இயேசு கிறிஸ்து தான் மீட்பளிக்கிறார். அந்த வார்த்தை தான் மீட்பளிக்கிறது. வார்த்தை மனுவுரு தான் நமக்கு பாவத்தின் அடிமத்து பிசாசு கொடுக்கிற துன்ப துயர வேதனை பிரச்சனை விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஓ மை லார்ட் ஜீசஸ். பார்க்கணும் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமூகத்திலே எப்படியெல்லாம் இறைவசன வார்த்தைகளுக்கு எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் சிந்திக்கணும். இறைவசன வார்த்தையை கெடுத்து கண்டுக்கணும். என் அன்பானவர்களே, இது ஒவ்வொன்று நான் சொல்லுகிற பொழுது மிகுந்த கருத்தா இருக்கிறது. மீட்களிக்கின்ற வார்த்தை நானும் ஒரு காலத்திலே, நான் என் சகோதரனுக்கு ஒரு காலத்திலே பைபிளை படிக்கிற பொழுதுதான் நாம் எங்கேயோ இருக்கிறோம்னு தெரிஞ்சது. எங்கேயோ இருக்கிறோம் இருக்கும் பாவாளிகள் இருக்கும். அந்த வார்த்தையை உள்ளடக்கி கொண்டு வருகிற பொழுதுதான் நாம் மீட்பு பெறுகிறதா இருக்கிறது. உள்ளத்துல வைக்கணும். இறைவசன வார்த்தை உள்ளத்துல வைக்கணும். அந்த வார்த்தையை உள்ளத்துல வச்சு சிந்தித்து தியானித்து கடந்து வருகிற பொழுது அது நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக, மீட்பு அளிக்கிறதாக, வாழ்வளிக்கிறதாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எபேசியர்ல 1 அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்க அந்த கருத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த கருத்து அங்க சொல்லி இருக்கிறது. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை கேட்டு மீட்பு அடைந்ததுனால, வெளியே வந்ததுனால, விடுதலை பெற்றதுனால பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கிறது. இறைவசன வார்த்தையை கேட்டு மீட்படைந்து வந்தனால நமக்கு மீட்பளிக்கப்பட்ட மக்கள் நாம் இன்று அடையாளமாக அங்கு முத்திரை கொடுக்கப்படுகிறது என்று
அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு வசனத்தை மாத்திரமா சொல்லி நாம் பார்ப்போம்னாக்க நிறைய கருத்து நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. எனவே தான் இந்த மீட்பளிக்கிற முத்திரை தான் நமக்கு அடையாளம். இந்த இது போனாக்கா குடுப்பான் இருக்கு இருக்கா இல்லை முடியாது. அதே போல விண்ணக வாழ்வுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு மீட்பளிக்கப்பட்ட அந்த முத்திரை இருக்கப்பட வேண்டும். நிலை வாழ்வு பெற முத்திரை இருக்கப்பட வேண்டும். நிலை வாழ்வு பெற முத்திரை இருக்கப்படும். மீட்கிற இறைவாசன் வார்த்தையால் மீட்படைந்து தூய ஆவியானவர் இவன் மீட்கப்பட்டு விட்டான் வெளியே வந்து விட்டான் சொல்லிட்டு முத்திரை கொடுக்கணும். எனவே இறைவசன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுதுதான் மீட்பு. அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். இறைவசன வார்த்தை உள்ளத்தில் இருக்கிற பொழுதுதான் அங்கே பரிசுத்தமாய் கடந்து வர முடியும். பார்க்கணும். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை நீ பார்க்கணும்னாக்க இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை அனைத்துமே இதுவும் நிலைகள் அல்ல. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அதிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை பார்ப்பில்லையானால் மறைநூல் அனைத்தும் தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. மறைநூல் அனைத்தும் தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அது எதுக்குன்னாக்க 4 பாயிண்ட் கொடுத்துருப்பார். அதுல என்ன பாயிண்ட்? கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர் ஆக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. கற்பிக்க, கண்டிக்க, தப்பு பண்ண கண்டிக்க, சீர் ஆக்க, நேர்மையாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது கற்பிக்கிறதா? என் அன்பானவர்களே, அந்த வசன வார்த்தையை நாம் பார்க்கணும். அந்த வசன வார்த்தைகள் நாம் கொண்டு வரணும். அப்படி வருகிற பொழுதுதான் உண்மையாக மீட்பின்பார்களே. யோவான்லே 17ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தந்தையோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தை தான், பேசுகிற ஜெபத்தை தான் அந்த 17ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 17ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது இயேசு? உம்முடைய வார்த்தையே உண்மை. உண்மை என்றால் நேற்று சொன்ன உண்மை என்ன வார்த்தை? உண்மை என்றால் என்னன்னா வார்த்தை தான் உண்மை. வார்த்தை, அந்த உண்மை வார்த்தையான இயேசு, வார்த்தையா இயேசு உண்மை. நான் பார்க்கிறேன். சரி, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறோம். உமது வார்த்தையே உண்மை. லார்ட் ஜீசஸ், நாம் அர்ப்பண ஒரு வாழ்க்கையில கடந்து, புனிதமான ஒரு வாழ்க்கையிலே கடந்து, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே கடந்து போட வேண்டும் என்றால் இறைவசன வார்த்தை தான். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த யோவான் அது தெளிவாக சொல்றார். யோவான்ல 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை படித்து பாருங்கள். அது என்ன சொல்ல வருது? இயேசு இங்க சிமெண்ட் சொல்றாரு. இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையா இருக்கணும். யாரு? சீடர் சொல்றாங்க. அவருடைய வார்த்தை அங்க போயிட்டு அவர்களை கற்பிக்க, கண்டிக்க, சீராக்க, நேர்மையாக வாழ பயிற்றுக்கிறதுனால அதனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தூய்மையா இருக்கிறீர்கள் நான் சொன்ன வார்த்தையினால நீங்க. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது, அந்த வார்த்தையை உள்ளத்துல இருத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நேற்றுக்கு சொன்ன வார்த்தையோடு கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கண்ணா, ஜாயின் பண்ணுங்க அக்கா, என்ன பார்க்கணும் இருக்கும். அப்போ ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருக்கும் வார்த்தைகளுக்கு. இதை நான் பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் எடுக்கிறேன். திருப்பாடல் ஆசிரியர் 119 திருப்பாடல் 119 பாருங்க, தாவீது பயங்கர சொல்லிப்பாரு. அது திருப்பாடல் 119 11வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, என்ன சொல்லுதுன்னு.
நான் அடிக்கடி சொல்றது உள்ளத்துல இருக்கு. இங்க சொல்றாரு இன்னைக்கு, நான் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்திலே என் உள்ளத்திலே என் இருத்தி உள்ளேன். இந்த நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும்னா செல்லணும். அந்த கருத்து என்ன பண்ணிட்டு இருக்கும், வார்த்தை என் இதயத்துல இருத்தி உள்ளேன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பானவர்களை கடவுள் பரிசுத்தமான நிலை கொண்டு வரவுத்தான். நான் நிறைய சொல்லணும். இது இப்போது திரும்பல, வசன வார்த்தைகளை மனதில் இருக்குன்னு சொல்றது அது அன்னைக்குன்னு இருக்கும். நான் சொல்ற வசனத்தை எல்லாம் தயவு செய்து நீங்க குறிச்சுக்கிடுங்க. நீங்க இணைச்சட்டம் தயவு செய்து எடுங்க, இணைச்சட்டை எடுத்துட்டு இணைச்சட்டத்துல இணைச்சட்டம் அதுல ஒவ்வொரு கருத்து சொல்றீங்க பாருங்க. குறிச்சுக்கிடுங்க. 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் இருங்க. 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துட்டீங்களா? நான் எடுக்கிறேன் 4:9. அடுத்துல 6ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் 6-7 வசனம் வச்சுக்கிடுங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க. அதுக்கு அடுத்தது யாரும் டைம் கொடுக்குறேன் எழுதி நிறைய சொன்ன பிரதர் நீங்க வேகமா சொல்றீங்களா, என்ன எழுத முடியல, அதனால தான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். 6ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம். அதே இணைச்சட்டத்துல 11ஆம் அதிகாரத்துல 18-19 வசனம். 11ஆம் அதிகாரத்துல 18-19 வசனம். இந்த 3 வசனங்களை நீ பார்க்கிற பொழுது அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். எடுத்துக்கடனா எடுத்துங்க. 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் எடுங்க. 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். உன் உள்ளத்தில் இருக்கட்டும் சொல்றார். அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா மாத்தாதீங்க. 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். நான் இந்த கட்டளை வார்த்தை எல்லாம் உன் உள்ளத்தில் உன் இதயத்தில் இருக்கட்டும் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வார்த்தை உன் உள்ளத்துல இருந்தா நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வே இருப்பேன்னு சொல்லி கொண்டு வருகிறது இல்லைங்களா? சரி, பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு அந்த வசனத்தை சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒரே அது லைன் தான். நான் கற்பிக்கிற வார்த்தைகள் எல்லாம் சட்டங்கள் எல்லாம் உன் உள்ளத்திலே இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல்லு. வீட்டில் இருக்கிற பொழுதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. இந்த 3 வசனம் பண்ண சொன்னல, அந்த 3 அங்க 4-9 அப்படி சொன்னல, இந்த இடத்துல 3 இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நீங்க உள்ளத்துல பதிவு வைங்க, நீங்க பரிசுத்தமாகுங்க. அப்புறமேல உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நீ சொல்லு. உங்கள் பிள்ளைத்துல உள்ளத்துல பதியுமாறு சொல்லு. பசுமரத்தை ஆணியில அடைகிற மாதிரி சின்ன பிள்ளைகளை அப்படி சொல்லிக்கிடு. படுக்கையில இருந்து எழுகிற பொழுது, எப்படி பள்ளியில எழுந்து போது, வழியில போகிற பொழுது, சாப்பிடும் பொழுது, உட்காரும் பொழுது சொல்லலாம். முதல்ல நம்மளுக்கே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அப்ப எங்க அங்க போய் சொல்றது இல்லைங்களா? நாம என்ன சொல்லுவோம்? வாட்ஸ்அப் செல்லு வாங்கிட்டு இதை படி, இதை பாரு, அதான் சொல்லி கொடுப்போம். பைபிள் எடுத்து நான் பண்ணுங்க. இன்று கற்பிக்க சட்டத்தெல்லாம் உன் உள்ளத்திலே பதிய கடவுணமாக அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல்லணும். அப்படி பதியுமாறு சொல்லுகிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் சொன்னாரே, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்திலே என் உள்ளத்திலே இருத்தியுள்ளேன் சொல்லுகிற நிலையில கடந்து வர முடியும். நாம் நம்முடைய பிள்ளைகள் என் அன்பானவர்களை சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக் கொடுத்து வந்தா அந்த பிள்ளைகள் இந்த வாலிப நாட்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. நானா வாலிப நாட்கள் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு வாலிப நாட்களை பார்க்கிற பொழுது வாலிப பிள்ளைங்களாம் சீர்கட்டு போயிட்டு இருக்கிறது. நான் எல்லாரும் சொல்லப்படல, சிலர் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் கூட அதிகமா கெட்டுதான் போயிருக்காங்க. ஏன்? அது வேணும். எடுக்க படிங்க. திருப்பாடல் 119 9வது வசனத்தை படிச்சு வாலிப பிள்ளைகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீ பார்க்கணும். 119 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது?
என்று பதில் அளிக்கிறார். கேள்வியும் பதிலும் வாங்கி கொடுக்குது. இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு, பசுமை வாழ்வதற்கு என்ன செய்யணும்? உங்களுடைய வாக்கை கடைபிடிப்பதால் அல்லோ, உங்களுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அல்லோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்பா அம்மா அவங்க முதல்ல பைபிளை படிச்சு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையெல்லாம் இதயத்துல வைத்து கண்ணு அப்படி ஆண்டர் இப்படி சொல்லிருக்கிற இப்படி சொல்லிருக்கிற சொன்னாக்க அங்க பெரிய மாற்றம் உண்டாயிட்டு இருக்கும். இல்லைங்களா இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிருக்கிறான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இல்லை, இன்னைக்கு வாலிப நாட்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு? இதை நான் சொல்ல நிறைய சொல்ல. தூய ஆவியார் இருக்கின்றேன். திருப்பாடல்ல ஒரு வசனம், திருப்பாடல் 37 31 வசனம் தெரியுங்க. 37 31 வசனம். தப்பு பண்ணுவதில்லை, தவறு பாவத்தில் விழுவதில்லை. கடவுளின் திருச்சட்டம் அவர் உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்கள் கால்கள் தவறான வழிக்கு போக மாட்டார்கள். வசனத்தை கண்டித்து பார்க்கணும். இது பார்க்கிற பொழுது எனக்குள்ள பயங்கரமான ஒரு கருத்து. நான் இது முத பைபிளை படிக்கிற பொழுது ஐயோ இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் இருக்கிறதே, நாம் எங்கேயோ இருந்துட்டோமே, ஆண்டவர் தானே அலட்சி இப்படி மாத்திருக்கான்னு. இன்று அன்பான சகோதரமே, இன்று கடவுள் உங்களோடு கூட பேசுகிறார். நான் பேசல, கடவுள் உங்களோடு, ஆண்டவராகிய உயிருள்ள கடவுள் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ பார்க்கணும். நான் அந்த வசனத்தெல்லாம் படிக்கும், உள்ளத்துல இருத்தணும். எனக்கு ஒன்றும் புரியல எப்படி உள்ளத்துல இருத்துறதுன்னு. கடந்த நாட்கள் ஒரு சகோதரி, அவங்க எனக்கு அக்கா மாதிரி தான். ஏன்னா எனக்கு வயசு இப்போ 69 நடக்குது. அப்போ அவங்க 72 மேல இருக்கிறாங்க. அவன் அக்கான்னு சொன்னாங்க. அவங்க தம்பி இறைவசன வார்த்தை ஏண்டா எப்படி சொல்றேன்னு சொன்னாங்க. அக்கா அதெல்லாம் எக்கட உந்திக்கா, இங்க இருக்குதுக்கா, இங்க இருந்தா நான் அப்படி சொல்லி தரேங்கன்னு சொன்னேன். அப்படியாடா கண்ணு, அக்கா சொல்ற போன்ல பேசுறாங்க. அவங்க எந்த ஒன்றும் இல்லை, அவங்க வயசு கேட்டேன்னு சொன்னாங்க. என் அன்பானவர்களை பார்க்கிற பொழுது கடவுள் நாம் பரிசுத்தமா இருக்கப்பட வேண்டும் என்று அப்படி சொல்லுகின்றார். எரேமியா, நான் சொல்ற வசனத்தை நான் குறிச்சுக்கிட்டுங்க, அப்புறமா படிக்கலாம் பண்ணலாம். நான் என்ன இங்க சொன்னது அங்க சொல்லி எரேமியா புத்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல 33வது வசனம் குறிச்சுக்கிடுங்க. இதையே எபிரேயர் திருமுகத்துல, புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் திருமுகத்துல 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். எபிரேயர் திருமுகத்துல 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். அதே எபிரேயர் திருமுகத்துல 10ஆம் அதிகாரத்துல 15 16 வசனத்துல குறிச்சிட்டீங்களா? குறிச்சிட்டீங்க, ஓகே. எரேமியாவுல 31 33. அடுத்த எபிரேயர்ல பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டுல எபிரேயர்ல பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரத்துல 15 16 வசனம், இதெல்லாம் ஒரே கருத்தை சொல்லப்பட்டிருக்குது. இப்போ எரேமியா 31 33 படிங்க. எரேமியா 31 33 படிங்க போலாம். என் சட்டத்தை அவர் உள்ளத்திலே பதிப்பேன், இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன், அப்ப அவங்க என்னுடைய மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கடவுள் நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார், இல்லைங்களா? அப்படி இல்லாம வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது பிசாசே நமக்கு தந்தையா இருக்கிறான்னு நான் சொல்லல, யோவான்ல அழகா இயேசு சொல்லிருக்கிறார். நான் பரிசுத்தமான வாழ்க்கை. அதுக்காகத்தான் ஆண்டவர் அவருடைய திருச்சட்டத்தையும் வார்த்தைகள் எல்லாம் நம் இதயத்துல எழுதுறாராம், பதிக்கிறாராம். இந்த வசன வார்த்தை நான் படிக்கும் போது நானு இந்த வசன வார்த்தை மாத்திரம் அப்படி படிச்சுட்டு எவ்வளவு நேரம் தெரியுங்களா? நிறைய நேரம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இந்த இதயத்துல எழுதுவீங்க, பதிப்பீங்க, என் இதயத்துல எழுதுவீங்க, எப்படி பதிப்பீங்க ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கன்னு. நான் அப்படியே கத்தி 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 ஆண்டவர்கிட்ட ஜெபம் இருக்கிற ஒரு நாளுக்கு என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன். என்னன்னா எப்படின்னா, இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன்,
நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுனால கடவுளாக இருப்பேன், அவர்கள் 2 மக்களாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கேட்டு 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 ஆண்டவரே என் இதயத்தில் எப்படி எழுத போறீங்கன்னு என் அன்பானவர்களே பார்க்கணும். இதுக்கு சொல்றதுனாக்க 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்திலே புனித பவுல் அடிகள் அங்க ஒரு கருத்து சொல்லிருப்பார். 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அங்க ஒரு கருத்து சொல்லிருப்பார். எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. வாழும் கடவுளுடைய ஆவியால் எழுதப்பட்டது, கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. இந்த வார்த்தையை நான் படிச்ச உடனே முழங்கால் படிட்டு அழுது 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 ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் கொஞ்சம் எழுதுங்க ஆண்டவரே, இதெல்லாம் வசன வார்த்தை சட்டங்களை எழுதுங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், முதல்ல இந்த பலகைய இந்த இதயத்தை கழுவுடான்னு சொன்னார். நல்ல ஒரு பாவ அறிக்கை அழுது புலம்பி நான் ஜெபம் பண்ணும்போது இயேசுவினுடைய பரிசுத்த ரத்தம் இந்த இதயத்தை எல்லாம் கழுவி எல்லா தீமைகளும் போக்கினது. போர்டில் எழுதுறாங்கனாக்க எழுதுறதுக்கு முன்னாடி போர்டு நல்லா சுத்தமாக அழைப்பாங்க, அப்புறமா எழுதுவாங்கல்ல டீச்சர் இல்லைங்களா, அது மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நான் கூட கேட்டேன், ஆண்டவரே என்று அவர் சொன்னார், முதல்ல நல்ல ஒரு பாவ சங்கீதம் பண்ணி பாவத்தெல்லாம் கழுவிடா, இந்த இதயத்தில் இருக்கிற பாவத்தெல்லாம் கழுவிடான்னு சொன்னார். நான் நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணி கலந்து வரேன். அப்பாறமா நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தன் தூய ஆவினாலே இந்த இதயம் என்கிற பலகைகளை எழுதுவதை நான் உணர்ந்தேன், இதயம் என்கிற பலகைகளை எழுதுவதை உணர்ந்தேன். அவருக்குள்ளாக நான் சொல்லும் பொழுது அப்படியே அவருக்குள்ளாக நான் வாழ்ந்து கடந்து போகணும் என்று தான் கடந்து வந்தேன். எனவே அன்பான சகோதரமே, இறைவசன வார்த்தை நம் வாழ்க்கைக்கு பரிசுத்திலே கடந்து வரணும், பரிசுத்திலே கடந்து வரணும். பரிசுத்திலே கடந்தும்போது அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன் சொல்லுகிறாரே, இருக்கிறான்னு சொல்லுகிறாரே, எடுத்து நாம் கடந்து வரணும். ஆண்டோட அப்படியா நான் கண்டுவிட்டு கடந்து நிற்கும் போது அந்த வார்த்தை இதயமெல்லாம் கழுவப்பட்டது, வார்த்தை தூய் ஆவினால எழுதப்பட்டது. நான் இன்னைக்கும் ஒரு பாவம் பண்ணணும்னா பயணும். ஏன்னா இறைவசன வார்த்தை, ஆண்டோட வசன வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார், மத்தியில் இப்படி சொல்லியிருக்கிறார், யாக்கோப்பில் இப்படி சொல்லியிருக்கிறான்னு பயம் பயம் பயம். கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சியும் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. அதுக்கு நான் பெரிய பரிசுன்னு சொல்ல, சில வேளையில தப்பு பண்ணும்போது உடனே தூய ஆவியானவர் அங்கே சுட்டி காட்டி தப்பு பண்ணிட்ட அழின்னு சொல்லுவார், தப்பு பண்ணிட்ட போய் நல்ல ஒரு பாவசக்தி பண்ணட்டா சொல்லுவார். வார்த்தை உள்ளத்தில் இருக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் மீட்பு. வார்த்தை உள்ளத்தில் இருக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் பரிசுத்தம் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஒரு ஜப வாழ்வுக்கு இறைவசன வார்த்தை மீட்பாயிடுச்சு, அடுத்து பரிசுத்தம் ஆயிடுச்சு, அடுத்தது இறை வார்த்தை. இங்க இருந்துனாக்க பரிசுத்தமான மக்கள் ஜெபம் பண்ணும்போது மேல போகும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், யோவான் 15:7 சொல்லுவாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். எல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஆண்டு சொல்றார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்க மீட்பு பெற்றவர்களா இருப்பீங்க, ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்க பரிசுத்தமான பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்கள் ஜெபம் மேல போகும், ஆசீர்வாதம் கண்டு வரும் தான் அங்க அளக்க சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்க விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்கிற கருத்தை நான் பார்க்கணும் பண்ணி யார் இந்த கருத்தை அவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். சொல்றாரு, சொன்னது நான், சொன்னகிறவர் நானே, அது செயல்படுத்துகிற நான் என்றபடி தான் யோவான்ல பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல பார்க்கணும். வசனம் யோவான் 14 இருக்கும். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அல்வார், ஏன்னா நான் மகிமை பெறும்படி செஞ்சுட்டு பாருங்க. அதே அவர் சொல்வார், என் பேரை நீங்கள் எதை கேட்டாலும் அது நான் உங்களுக்கு செய்வேன் சொல்வார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தமான காரியங்கள் இருந்திருக்கணும். அப்பதான் நம் ஜெபம் மேலே போகும்.
நேரா போகும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். இப்படி நான் சொல்லுகிற பொழுது நாம் எல்லாரும் கூட பிரதர் இதுக்கு நான் ஜெபம் பண்ணிருக்கேன், நாம் எல்லாரும் ஜெபம் பண்றோம். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களானது சில வேலைகளே வித்தியாசமான முறையிலே இருக்கும். இன்னைக்கு தூய ஆவியானவர் சொல்லுகிறதானபடி உணர்த்துகிறதானபடி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும், அவருக்கு ஏற்றதா இருக்கணும். அப்பதான் அது டிக், அதுதான் அப்பதான் ஆசீர்வாதம். இல்லைன்னா இல்லை. நான் சொல்லல. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நீ படிப்பீங்கன்னா, 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை படிச்சீங்கன்னாக்கா அது சொல்லப்பட்டிருக்கும். அருமையான ஒரு கருத்தை கொடுத்திருப்பார் யோவான். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. இதுதான் நாம் கொண்டிருக்கோம். நாம் கேட்கறது ஆணுடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருக்கணும். ஆனா நாம் என்ன ஜெபம் பண்ணும், சில வேலையிலே நம்மளே சில பேர் சில பேர் என்ன செஞ்சுக்கும், ஆண்டவர் எப்படியாவது அந்த பக்கத்தை விட நான் விலைக்கு வாங்கிடணும், அவங்க எங்கேயான ஓடி போயிடணும். ஆண்டவர் என் பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்கிறான், அந்த கடைக்காரன் அவுட் ஆகணும், நான் வாழணும் இல்லைங்களா? மற்றவர்கள் அழிந்து போகணும், நான் வாழ வேண்டும் என்று ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். மற்றவர்கள் அழிஞ்சு போகணும், அவங்க இல்லாம போகணும், ஒளிஞ்சு போகணும்னு கேட்டானாக்க அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கணும். என்னை ஆசீர்வதிங்க, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், இம்மையிலே பரிசுத்தமான வாழ்க்கை, மறுமையிலே அங்க போவதற்கு என்னை தகுதியாக்குங்கன்னு அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் மற்றதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். நாம் மற்றவர்களுக்காக நம்ப கண்டுக்கும் அன்று சொல்லியிருப்பார்கள். நீங்கள் கேட்கிற மன்றாட்டானது, இந்த மன்றாட்டானது ஜெபமானது ஆண்டுடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருந்தா அது ஓகே, இல்லைன்னா இல்லை. இல்லைங்களா? இந்த அன்னைக்கு சகோதரமே, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்கல? ஆண்டுடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இல்லை. இந்த ஜெபம் பத்தி நான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்க பார்க்கணும். என்ன, சில வேளையில கடவுள் லேட் பண்ணுவார். ஆபிரகாம் லேட் பண்ணார், ஏன்? பக்குவப்படுத்துறதுக்காக. அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறது ஒன்று, அவருடைய திருவுளத்து கேட்டதா இருக்கணும். 2வது, அது காலந்தா தான் நாம் கொடுக்கிறதா இருக்கிறதா இருக்கும். எனவே நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டு வாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம். நாம் பரிசுத்தமா இருக்கிற பொழுது இப்படிலாம் கேட்க மாட்டோம். நல்ல ஒரு பரிசுத்தம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இன்னும் நான் நல்ல பைபிள் படிக்கணும், இறைவசன வார்த்தையை கேட்கணும், நானும் ஒரு நச்சு போதவனா மாறணும், அப்படிலாம் கேளுங்க. புரியுதுங்களா? இந்த போகணும், நீங்களாம் மாறணும். சரி, அதுல பார்க்கும் பொழுது பார்க்கணும், என்ன பைபிள் சொல்லாத ஒரு வார்த்தையவே இல்லை, எல்லாத்துக்கும் அப்படி வச்சிருக்கிறார். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் பாருங்க, நீ பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களை தேடுவதில்லை. எல்லாரும் தமிழ் சார்ந்த, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய நிலத்தை ஆசீர்வதியும், ஆடு மாட்டை ஆசீர்வதியும். இப்படிதான் ஒரே சர்க்கம்ஸ் இதுக்குள்ளவே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என் குடும்பத்தின் காரியங்கள் அதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லதுதான், ஜெபம் பண்ணுங்க, மேல போகும், கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா நீங்க இப்படியே நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. இது எப்ப பாரு இருக்கும். அதுக்காகத்தான் கடவுள் நம்மளை அழைச்சி அவர்கிட்ட கொண்டு வரல. அவருடைய சித்தம் நமக்குள் இருக்கணும் இருக்கு. அந்த இது பிலிப்பியர்ல பார்க்கும் பொழுது, அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் படிச்சுங்க தானே, அதுல 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, பிறரை சார்ந்தவர்களிலேயே அக்கறை கொள்ள வேண்டும்.
நமக்கு பெரியான வசன வார்த்தை எப்படி போகுது பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் நீங்க சொந்தம் கேட்டு இருக்கிறீங்க. அப்படி அல்ல, நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. மற்றவர்களுக்காக இருக்கு. ஆண்டவரை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்கள குழந்தை பாக்கியம் கொடுங்க. திருமண காரியத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரரு நோயோடு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும். ஆண்டவரே, மற்றவங்களுக்காக ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவன் உடம்பு சரியில்லாத போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டான். ஆண்டவரே, குடும்பத்தில் இப்படியா இருக்கான்ற மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நம்மை ஆசிரிப்பார். ஊரான் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானா வளரும்னு ஒரு தமிழ் ஒரு பழமொழி கொடுப்பாங்க. ஊரான் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானா வளரும்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஆண்டுடைய வசன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது இல்லையா, அந்த பரிசுத்தமானவர்களவா, அந்த பரிசுத்தமான நிலையில ஆண்டுடைய சிந்தை இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அதனால்தான் அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுடைய மனநிலையை நீங்களும் கொண்டிருக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையும் உங்களுக்குள் இருக்கப்பட வேண்டும் என்று அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிச்சீங்க. என்ன இப்ப அதுக்கு 5ஆம் வசனம் இருக்கும். என்ன வசன வார்த்தை! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலையை கொண்டு வரணும். நமக்காக மாற்றணும். இது நான் சொல்லுகிற பொழுது செல்ஃப் எங்கிருந்து போகிறதுனா காரியம் இருக்கணும் இருக்கும். நான் ஒன்று இந்த அர்த்தராகமத்துல சாலமோன் ராஜாவாக, தாவீதுக்கு பின்னாடி சாலமோன் ராஜாவாகிறாரு. கொஞ்சம் சின்ன வயசு தான், அவ்வளவு அனுபவம் இல்லை. அது இருக்கும். பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. கடல் தோன்றி அவர்கிட்ட கேட்கிறார். இது 1 அரசராமம் தான் இருக்கும். 1 அரசராமத்துல 3ஆம் அதிகாரத்துல 5ஆவது வசனம் நினைக்கிறேன். அதுல இதுதான் உனக்கு என்ன வர வேண்டும் கடவுள் கேட்டார். உனக்கு என்ன வரம் வேணும் கேட்கிறாரு. அப்ப இவரு என்ன கேட்டுக்கணும்? எனக்கு அது வேணும் இது வேணும் அதெல்லாம் கேட்கலான்ட்டு அவரு சொல்லிட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. அந்த வசனத்தை அப்படியே படிச்சுனாக்க 8-9 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். 8 சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் சொல்லுவாருனாக்க, ஆண்டவரே, நான் இவ்வளவு மக்கள் என்கிட்ட கொடுத்திருக்கிறீங்க, இவங்களை எப்படி நான் உண்மையான நிதியில வழி நடத்துறது எனக்கு தெரியாது. அவங்கள உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வழிநடத்துறது எனக்கு தெரியாது. சொல்ல தெரியாது, நடத்த தெரியாது, ஆளுக்கு எனக்கு தெரியாது. இந்த மக்களை வழிநடத்துறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். 8 படிச்சேன்னு குறிச்சு வச்சுக்கிறீங்க, அவள் படிங்க. ஞானத்தை கேட்கிறார். ஞானத்தை கேட்ட உடனே கடவுள் அடுத்த இதுல சொல்லுவாரு. இன்னைக்கு அந்த 32 அந்த இதுல 13ஆம் வசனம் படி. 10 அப்படியே வருது. 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். பாருங்க, அந்த 10 வசனத்துல இருந்து 8-9 படிச்சுட்டீங்க. இது பண்ணி இப்ப 10 பார்த்தாக்க அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ சொத்தையோ சுகத்தையோ நாட்டையோ பதியோ இதையோ கேட்கல, மாறாக ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஞானத்தையும் கொடுக்கிறேன். நீ கேளாத பிரதர்ஸ் சிஸ்டர், ஆண்டு சொல்றாரு, நீ கேளாத, நீ இது கேட்டதுனால கேளாததெல்லாம் உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் உனக்கு எல்லாம் பேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை பார்க்கணும். இந்த கடவுளுடைய வார்த்தை அன்றைக்கு சாலமோனுக்கு மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தான். நாம் நமக்கு பத்தியே ஆண்டவரே ஆசீர்வதியும் கேட்டுட்டு இல்ல, மாறாக ஆண்டவரை எல்லா மக்களும் மீட்பு பெறணும், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து நோயிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து மக்கள் விடுதலை அடையணும். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உலகம் மீட்பர் என்று எல்லா மக்களும் அறிந்துமை திடம் வரணும்னு நாம் ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தானே
நமக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, தயவு செய்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க மத்தியில சொல்றார். மத்தியில சொல்லும் போது அவர் சொல்லுவார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான் சொல்ற இல்லைங்களா? இல்ல, அந்த மத்தியில 6ஆம் அதிகாரத்துல அது ஜபத்தோடு கொண்டு போவாங்க. அதுல 6ஆம் அதிகாரத்தை நீ பார்த்தினாக்க எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம், வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வேணும் சொல்லிட்டு கொண்டு வருவார். 6ஆம் அதிகாரத்தை 25 அப்படியே கொண்டு வருவார். ஆரம்பத்தில் 25 கொண்டு வருவார். அதுல 33வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது இன்னைக்கு? அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். என்னது? எதை உண்போம், எதை உடுப்போம், எதை உனக்கு அதை பத்தி கவலைப்படாது, அதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இன்னைக்கு கடையில பார்த்தனாக்க ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் கொடுப்பாங்க, ஒன் ஆனா இன்னொரு பிளஸ் போட்டிருக்கா, அட்வைஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த நிலையை பார்க்கும் பொழுது நாம ஆண்டுடைய காரியங்களை கடந்து செயல்படுகிற பொழுது, மக்கள் மற்றவர்களுக்காக இறையரசு வளர வேண்டுவதற்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தேவையெல்லாம் ஆண்டவர் தான் தருவார். இதை நான் பெருமைக்காக நான் சொல்லி அப்படி முடிக்கல, இதை வாயில வேட்டா சொல்ல முடிக்கல. என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, என் அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உங்களில் அநேகர் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் இல்லைங்களா? நான் ஊழியத்துக்காக வளர்ந்து எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிற பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் தானே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என் சகோதரன் குடும்பத்தை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்றதெல்லாம் அன்று எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே, நோயிலிருந்து மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே, பாவத்தின் குடிபோதிலிருந்து விபச்சாரத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று யாரா ஜெபிக்கிறாங்களோ கடவுளை பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்படி கொடுத்துட்டு இருப்பார். இன்னைக்கு குடி விபச்சாரம் பல பாவ வழக்குகிறார், அவளை மாறணும் என்று நாம் கண்ணீரோடு கூட ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தேவையெல்லாம் சந்தித்து கொடுப்பார். பார்க்கணும் பிரியமானவர்களே. எனவே இந்த நேரத்திலே நாம் வசன வார்த்தைகளோடு கூட நம்ம வாழ்வை நாம் பார்க்கணும். ஜபத்தை மாத்துங்க, கொண்டு வாங்க. ஆண்டவர் தானே அது நமக்கு எல்லாத்துக்கும் போது அது சொல்லுவாருக்கு, உனக்கு தேவையான என்ன எனக்கு என்ன தெரியும், மற்ற மாதிரி இல்லை, மற்றவர்களுக்கும் இல்லை, உனக்கு தேவை என்னன்னு. ஏன்னா நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என் மகள், நீ இப்படி ஜெபம் பண்ண அப்படி கிடைச்சிருக்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கெடுக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை விரிப்பீர்களா? விரிங்கண்ணா, ஒப்புக்கிடுங்க. இந்த வார்த்தை நமக்கு கடந்து வந்தது அவர் தான் தந்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இது உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே இருக்கட்டும், மீட்பு அடையட்டும். பாவத்தின் அடிமத்தின் பிசாசு கொடுக்கிற துன்ப துயர வேதனைந்து மீட்பு அடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அவருடைய இதயத்திலே பதியட்டும். உம்முடைய தூய ஆவியினால அந்த வார்த்தைகளை இதயத்திலே எழுதுங்க. அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் என்று சொன்னீரே, இந்த வார்த்தையை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழுதி வைங்க. அவர்கள் விரும்பி ஜெபிக்கிற பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் சந்தித்து கொடுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்தை அவர்களுக்கு தாங்க. எல்லா மக்களும் வருவதற்காக உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டவரே, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தினவரே, உலகமெல்லாம் மீட்படைய தன் உயிரை கொடுத்தவரே, உலக மீட்படைய பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற நபர்களை உருவாக்கி தாரும். அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். விதைக்கிற நிலையில் நான் வைத்து விட்டேன். விதைப்பினாலும் நீர் பாய்ச்சல் நான் விளைச்செய்கிற மாலே ஆகும் என்று புனித பவுல் சொல்வது போல மாலே ஆகும் ஆண்டவரே.
அது 100, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நீரே செய்யப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பக்கடத்தான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அவர் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும். எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய திருக்குமாரனும் எங்களுடைய அன்பு இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பல்லே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.